ஹலோ buddies, வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாளைக்கு டியூஸ்டே மார்க்கெட் நிஃப்டி எக்ஸ்பைரி. ஸோ எந்த அளவு மார்க்கெட் வந்து சேஞ்சஸ் ஆகிருக்கு அண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வைஸும் சரி, டெக்னிக்கல் வைஸும் சரி, மார்க்கெட் எந்த டைரக்ஷனில் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்ற ஓவரால் அனலைசிங் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நோ more delay, வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங், நம்ம லாஸ்ட் வீக்குக்கு வந்து சரியா வீடியோஸ் வந்து எதுவும் அப்லோட் பண்ணலை, ஓகேங்களா. ஸோ 1 or 2 days தான் அப்லோட் பண்ணியிருந்தேன், பட் அதுவுமே நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தது, ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோவில் டோட்டலாகவே இன்னைக்கு டேவை பற்றின ஒரு ரிவ்யூவும் அண்டு நாளைக்கு டே பற்றின ஓவரால் அனலைசிங் தான் பார்க்க போகிறோம், ஓகேங்களா. ஸோ நோ more delay, வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ மோஸ்ட்லி நாளைக்கு மார்க்கெட் டைரக்ஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம அப்படியே ஒரு ஒரு டேட்டாவாக ரீட் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ மார்க்கெட்டில் லாஸ்ட்டாக ஒரு ஃபியூ டேஸஸாக, ஓகேங்களா, இந்த நம்ம டியூஸ்டே அதுக்கப்புறம் வெட்னஸ்டேலேருந்து பார்க்கலாம். வெட்னஸ்டேல வந்து ஒரு நல்ல லாங் பில்டப்பும், அதுக்கப்புறம் டோட்டலாகவே ஷார்ட் கவரிங்ஸ் வந்து மார்க்கெட்டில் நடந்துட்டுருக்கும், ஓகேங்களா. ஏன்னா அந்த ஒரு சின்ன ஒரு புல் ரன் கொடுத்துச்சு இல்லையா, அந்த டைமில் நடந்தது. அண்ட் மார்க்கெட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் பில்டப் நடந்திருக்கு நியர் 1.83 crore கிட்ட, ஓகேங்களா. அண்ட் இதனுடைய டேட்டா எல்லாமே பார்த்தீங்கன்னா சேம் அஸ் அந்த 1.85 இதே தான் இருக்கும். பட் இந்த டேட்டாஸ்க்கெலாம் ஈக்குவலாக இன்னைக்கு வந்து ஷார்ட் பில்டப் நடந்திருக்கு. பட் மார்க்கெட்டில் அந்த அளவு மேசிவ் பியரிஸ் கிடையாது, ஓகேங்களா. ஸோ கிட்டத்தட்ட 44 பாயிண்ட்ஸ் தான் வந்து பியரிஸ் நடந்திருக்கு. இது வந்து நமக்கு மார்க்கெட் என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா, நெக்ஸ்ட்டு ஓப்பனில் வந்து ஒரு சின்ன புல் ரன், அடிஷ்னல் ஒரு சின்ன புல் ரன் குடுத்துட்டு, அதுக்கப்புறம் மார்க்கெட் ஃபர்தர் மூவ் பண்றதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு. நாளைக்கு மார்க்கெட்ல ஒரு நல்ல ரெக்கவரி இருக்கும். அது எப்படி அப்படின்றத நான் உங்களுக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா வச்சு டோட்டலா நான் உங்களுக்கு சொல்றேன், ஓகேங்களா. ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டால பிசிஆர் பார்த்தீங்கன்னா 0.96. ஸோ இட்ஸ் இண்டிகேட்டிங் பியரிஷ். இது வந்து ஓவரால் வீக்லியோட ஸ்ட்ரைக்ல. ஸோ நீங்க நெக்ஸ்ட் வீக்கே நம்ம கம்பேர் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் வீக்கோட ஒரு சேஞ்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்ல கால் ஓஎஸ் சைடு 1 crore அதிகமா இனிஷியலைஸ் ஆயிருக்கும், ஓகேங்களா. ஸோ இது வந்து பியரிஸ் வந்து இண்டிகேட் பண்ணும். பட் அப்படியே இன்னைக்கு இன்ட்ராடே சேஞ்சில் போய் எடுத்து பார்த்தீங்கன்னா, கவரிங் நடந்தது ஃபுல்லா, அதாவது அன்வைண்டிங் பண்ணது ஃபுல்லா புட் சைடில் நடந்திருக்கும். அண்ட் இனிஷியலைஸ் நடந்தது ஃபுல்லா கால் சைடு நடந்திருக்கும். இதுவும் இண்டிகேட்டிங் டவுன் சைடு. பட் நான் புல்லி சைடு தான் இருக்கேன். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மார்க்கெட் ஃப்ளாட் ஓப்பன் டெரிட்டரிக்குள்ள நம்ம போகிறோம் அப்படின்னா, அங்க உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு மார்க்கெட்ல அவ்வளோ பெரிய மூவ் கிடையாது, ஓகேங்களா. அவ்வளோ பெரிய மூவ் கிடையாது. எக்ஸாக்ட்டா அந்த ஒரு 80 பாயிண்ட்ஸ் ரேஞ்சுக்குள்ளேயே தான் மார்க்கெட் சுத்திட்டு இருக்கும். நீங்க அந்த டாப் அண்ட் ஹை அண்ட் லோவ நீங்க மார்க் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சைட்வேஸ் டெரிட்டரியில தான் மார்க்கெட் ஓப்பன் ஆயிட்டு இருக்கும். அண்ட் எண்டுல பார்த்தீங்கன்னா, அந்த அளவு பெரிய அளவுல மூவ் கிடையாது. ஸோ இது வந்து நமக்கு என்ன இண்டிகேட் பண்ணும்னா, நாளைக்கு மார்க்கெட் அரவுண்ட் ஒரு ஃப்ளாட் ஓப்பன் இருக்கலாம். ஆர் எல்ஸ் 25,050ல ஒரு ஓப்பன் இருக்கலாம், ஓகேங்களா. 25,050 ஓப்பன் ஆயிட்டு மார்க்கெட் இந்த லோ வர வந்துட்டு நெக்ஸ்ட் வந்து நமக்கு ஒரு நல்ல புல் ரன் கொடுக்கும். இது எப்படி சொல்றேன் அப்படின்னா, லோவர் டெரிட்டரி தான் நம்ம இப்போதைக்கு ஃபோக்கஸ் பண்ண போறோம். என்ன ரீசன்னா, மார்க்கெட்ல இன்னைக்கு லோ வால்யூம் அண்ட் லோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சேஞ்ச்னால மட்டுமே, ஓகேங்களா. ஸோ மார்க்கெட்ல மேசிவான ஓஐ டிஃபரன்ஸ் இன்னைக்கு. அதாவது நீங்க ஓவரால் பார்த்தீங்கன்னா, கால் சைடு வந்து 4.4 crore இனிஷியலைஸ் பண்ணியிருப்பாங்க. புட் சைடு 1.4 crore தான். பட் இந்த டிஃபரன்ஸுக்கு மார்க்கெட் எந்த அளவு மூவ் ஆயிருக்கணும். பட் அதுக்கு ஈக்குவலான மூவ் குடுக்கவே இல்ல. ஸோ அந்த அளவு டேட்டால நமக்கு வீக்னஸ் இன்னைக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ இது நாளைக்கான மார்க்கெட்டுக்கு அப்படியே நம்ம லோவர் டெரிட்டரியில போட்டு பார்க்கையில, ஸோ நியர்பை ஃபர்ஸ்ட்டு 5 ஸ்ட்ரைக்ஸஸ் நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கையில, இது கிடையாது. நம்ம இங்க பார்க்கணும். ஓகே. நியர்பை 5 ஸ்ட்ரைக்ஸ் கம்பேர் பண்ணையில புட் சைடு ஓஏ தான் அதிகமா இனிஷியலைஸ் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா. ஏன்னா இந்த 10 சைடு ஓஏல நமக்கு ஸ்ட்ரென்த் இருந்தா பரவால்ல. 25,000க்கு அப்புறம் நமக்கு ஸ்ட்ரென்த்தே கிடையாது. இங்க 25,200க்கு அப்புறம் ஸ்ட்ரென்த்தே கிடையாது. அப்ப நியர்பை 5 ஸ்ட்ரைக்ஸுக்கு போகையில, அங்க என்ன இனிஷியலைஸ் பண்ணி வச்சிருக்காங்கன்னா, பிசிஆர் 1.13, இது வந்து புல்லிஷ் சைடு. அண்ட் டோட்டல் கால் ஓஏ பார்த்தீங்கன்னா 8.36 crore அண்ட் புட் ஓஏ பார்த்தீங்கன்னா 9.44 crore. ஸோ அரவுண்ட் 1.6 ஆர் 1.7 crore கிட்ட மார்க்கெட் புட் ஓஏல இனிஷியலைஸ் பண்ணியிருக்காங்க. இது டோட்டலாவே மார்க்கெட்ட நமக்கு அப்சைட் தான் இண்டிகேட் பண்ணுது, ஓகேங்களா. ஸோ இந்த டேட்டா வச்சு தான் நாளைக்கு மார்க்கெட்ல நான் அப்சைட் வியூல இருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லாம பார்ட்டிசிபென்ட்ஸ் டேட்டா இன்னைக்கு ரொம்ப வீக், ஓகேங்களா. ஸோ நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். பார்ட்டிசிபென்ட்ஸ் டேட்டா ஃபுல் அண்ட் ஃபுல் ரொம்ப வீக்கர் சைடு தான் இருக்கு. பட் அதுலயுமே ஒரு மிட் புல்லிஷ்லாம் இருக்கு. பட் இதெல்லாம் நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியாது, ஓகேங்களா. ஸோ இந்த லோவர் பாயிண்ட் டெரிட்டரியில மார்க்கெட் பியரிஷ் போறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். பட் பியரிஷ் பாசிபிள் இருக்கு. நாளைக்கு மார்க்கெட் மூவ் எக்ஸ்பெக்ட் பண்றதும் அண்ட் பிரெடிக்ட் பண்றதும் அந்த அளவு ஈஸி டாஸ்க் கிடையாது. ஏன்னா டேட்டாஸ் எல்லாம் அந்த சைடு நமக்கு கொலாப்ஸ் ஆயிருக்கு. பட் இருந்தாலும் என்னோட ஒரு பெஸ்ட் ஒரு வியூவை நான் உங்களுக்கு குடுக்குறேன். ஸோ அத நீங்க
அனலைஸ் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணுங்க. அண்ட் டெக்னிக்கல் பார்ட்ஸ்குள்ள போறதுக்கு நம்ம மார்க்கெட்டோட க்ளோஸ் நோட் பண்ணணும். ஸோ நிஃப்டி பார்த்தீங்கன்னா 25,069ல க்ளோஸ் ஆயிருக்கு ஸ்பாட்டு. ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா 25,169ல க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் ஸோ நியர் பார்த்தீங்கன்னா, அந்த 100 பாயிண்ட்ஸ் டிஃபரன்ஸ் இருக்கும். நியர் பை எக்ஸ்பைரிக்கு வரல. ஏன்னா, இந்த வீக் ஸ்டார்ட்ல அதாவது போன வீக் டியூஸ்டே ஸ்டார்ட்ல பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 120 to 140 பாயிண்ட்ஸ் கிட்ட டிஃபரன்ஸ் இருக்கும். இப்ப இந்த 40 பாயிண்ட்ஸ் டைவர்ஜென்ஸ் பாயிண்ட் குறைஞ்சிருக்கு. அது நியர் 100க்கு வந்திருக்கு. ஸோ மார்க்கெட் நமக்கு என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா, இந்த எக்ஸ்பைரி வந்து மார்க்கெட் புல்லிஸ்ல போறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு அப்படின்றத தான் இந்த டேட்டா வந்து நமக்கு இண்டிகேட் பண்ணுது. பட் இத வச்சு மட்டும் நம்ம என்ட்ரி எடுக்க முடியாது. இது எல்லாமே ஒரு பாயிண்ட் தான். ஓகேங்களா? இந்த ஸ்பாட் அண்ட் ஃபியூச்சருக்குள்ள டிஃபரன்ஸை வச்சே நம்ம மார்க்கெட் இந்த மந்த்லேயோ ஆர் இந்த வீக்லேயோ எப்படி க்ளோஸ் ஆக சான்சஸ் இருக்குது அப்படின்றத ஒரு வியூ பண்ண முடியும். அதை வச்சு தான் சொல்கிறேன். பட் இன்னும் நம்ம அடிஷ்னல் கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். நியர்பை இம்பார்ட்டன்ட் ஜோனாக 25,000லேருந்து 25,200 இந்த 200 ரேஞ்ச் பாயிண்ட்டுமே நம்ம அனலைசிங் பண்ணணும். ஏன்னா ஆல்ரெடி நமக்கு 100 பாயிண்ட்ஸ் டைவர்ஜென்ஸ் இருக்குது. அண்ட் அந்த 25,000லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுனால கிட்டத்தட்ட 4 to 5 ஸ்ட்ரைக்ஸ் கிட்ட நம்ம அனலைசிங் பண்ண வேண்டியதாக இருக்குது. சப்போர்ட் அண்ட் ரெஸ்ட்ன்னு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க, மார்க் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 2550 அண்ட் 25,000 அண்ட் 24,950 இது மூணும் நாளைக்கு மார்க்கெட்டுக்கு இம்பார்ட்டன்ட் சப்போர்ட். அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 2500 அண்ட் 25,150 அண்ட் 25,200 இதுதான் நாளைக்கு மார்க்கெட்டுக்கான ஓவரால் ரெசிஸ்டன்ஸ். அண்ட் இந்த டேல ஈஸி பிரேக் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,950யும் அண்ட் 25,150யும் தான் ஈஸி பிரேக் பாயிண்ட். ஸோ இது எதனால ஈஸி பிரேக் பாயிண்ட்? ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து ஒரு 2 ஸ்ட்ராங்கர் ஜோன்ஸுக்கு இடையில ஒரு வீக்கர் பார்ட்ஸ் வந்து நமக்கு இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த இடத்துல தான் நமக்கு இந்த பிரேக் அவுட் ட்ரேடாக இருக்கட்டும் ஆர் டவுன் டு தி சப்போர்ட்லேருந்து எடுத்துகிட்டு ரீட்ரேஸ் எடுக்கிற பாயிண்ட்டாக இருக்கும். அதாவது பிரேக் பண்ணிட்டு ரீட்ரேஸ் எடுக்கிற பாயிண்ட்டாக இருக்கும் மோஸ்ட் ப்ராபபிலிட்டி ஜோன்ஸில். ஓகேங்களா? ஸோ இந்த பாயிண்ட்டில் அதே தான் ஒரு பிரேக் அவுட் ட்ரேடு கிடைக்குது வித் குட் வால்யூமோட அப்படின்னா 24,950 ஆர் 25,150 இருக்குது அப்படின்னா ஸ்ட்ராங்கராக நம்ம பிலீவ் பண்ணி ட்ரேட் எடுக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி அவன் ஆல்ரெடி ஒரு சப்போர்ட்டில் இருந்தோ ரெசிஸ்டன்ஸில் இருந்தோ வந்திருந்தால் மட்டும்தான் இந்த ஈஸி பிரேக் பாயிண்ட் ஸ்ட்ராட்டஜி வந்து நமக்கு ஒர்க் அவுட் ஆகும். இப்போ டேட்டாஸ் எல்லாம் ரீட் பண்ணியாச்சு. ஓவரால் வியூக்குள்ள நம்ம போக பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ ஃப்ளாட் ஓப்பனுக்கு தான் நான் பார்க்க போறேன். ஹியூஜ் கேப் அப்போ, ஹியூஜ் கேப் டவுனும் கிடையாது. அரவுண்ட் ஒரு 50 பாயிண்ட்ல ஒரு ரேஞ்சில கேப் அப் அண்ட் கேப் டவுன் ஆயிட்டு 930க்குள்ள என்னுடைய ரேஞ்சுக்குள்ள மார்க்கெட் வந்துரணும். ஓகேங்களா? அதாவது என்னுடைய ரேஞ்சுன்னு சொல்றது 2550 ஆர் 2500 இந்த ரேஞ்சுக்குள்ள மார்க்கெட் வந்து 930க்கு இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கு அப்படின்னா, அன்னைக்கு டேல என்னுடைய டேட்டாஸ் அழகா சூப்பரா பெர்ஃபார்ம் பண்றதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு. இத தாண்டி எந்த ஜோனுக்குள்ள போதோ, அத பொறுத்து நம்ம ஆல்டர் பண்ணிக்கிறணும். நான் அதையும் சொல்றேன். ஃபர்ஸ்ட் நான் ஃப்ளாட் ஓப்பனிங் சொல்லிடுறேன். ஃப்ளாட் ஓப்பனிங் பிசிஆர் ஆல்ரெடி பார்த்தா 1.13 இருக்கு. இட்ஸ் அ புல்லிஷ் சைடு அரவுண்ட் 1.4 crore கிட்ட சேஞ்சஸ் இருக்கு ஃபார் புல்லிஷ் மூவ்க்கு. அதாவது புட் சைடு ஓஏக்கு. அண்ட் டோட்டலாவே ஒரு புல்லிஷ் சைடு மார்க்கெட் தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். அந்த புல்லிஷ் எங்கேருந்து கிளம்புறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னா, ஆல்ரெடி நான் சொன்னது தான் 25,050 ஆர் 25,000 இந்த 2 பாயிண்ட்ல இருந்து தான் மார்க்கெட் மோஸ்ட் கேஸஸ் ஓகேங்களா? மோஸ்ட் கேஸஸ்ல சப்போர்ட் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இந்த 2 பாயிண்ட் தான். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்டு 2550 நமக்கு சப்போர்ட் எடுக்குது அப்படின்னா 2550 அதாவது 25,000ல சப்போர்ட் எடுக்கிறதுனால 2550 ஈஸியா பிரேக் பண்ணிட்டு 100க்கு போயிரும். ஓகேங்களா? அதுவே மார்க்கெட் 25,050ல ஓப்பன் ஆயிட்டு 100 பிரேக் பண்ணிட்டு ரீட்ரேஸ் எடுத்து ஒரு குட் வால்யூம் குடுக்குது அப்படின்னா 25,150 ஆல்ரெடி நம்ம ஈஸி பிரேக் பாயிண்ட்ல குடுத்துருக்கோம். அது டேட்டா இப்போ இருக்கிற டேட்டா அப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா கண்டிப்பா என்ன பண்ணும்னா மார்க்கெட் 25,200க்கும் ரீச் பண்ணும். தாராளமா நாளைக்கு எக்ஸ்பைரியில ஒரு நல்ல ரேலி ஒரு புல்லிஷ் மூவ் கிடைக்கும். இதுதான் நாளைக்கு மார்க்கெட்டுக்கு நான் பிரைமரியா பார்க்கக்கூடிய என்னுடைய ஓவரால் வியூ. பட் இது மட்டும் எனக்கு ஹெல்ப் பண்ணா பத்தாது. இந்த ஃபுல் பாயிண்ட் எல்லாம் நான் கவர் பண்ண போறது கிடையாது. எனக்கு லாஸ்ட் 15 மினிட் ஓஏ சப்போர்ட் பண்ணணும். அண்ட் என்னுடைய பெர்சனல் பேட்டர்னான விபிடி அண்ட் எம்டிசி உடைய சப்போர்ட் இருக்கணும். வித் த ஹெல்ப் ஆஃப் ஓஏ. ஓகேங்களா? இது இல்லாட்டி நான் என்ட்ரி போக மாட்டேன். இன்னைக்கு டேல பார்த்தீங்கன்னா, விபிடி கன்ஃபர்மேஷனும் கிடையாது. அண்ட் எம்டிசி கன்ஃபர்மேஷனும் கிடையாது. வால்யூமும் கன்ஃபர்மேஷன் கிடையாது. அண்ட் ஓஏயும் ரொம்ப வீக். அதனால தான் இன்னைக்கு மார்க்கெட்ல என்ட்ரியே கிடையாது. நம்மளுடைய எந்த பேட்டர்ன்ல பார்த்தாலும் என்ட்ரி இல்ல. ஸோ ஒன் ஆஃப் தி ஒர்ஸ்ட் எக்ஸாம்பிள்னு சொல்லலாம். அதாவது எந்த எந்த டேட்டா இக்னோர் பண்ணணும் அப்படின்றது. ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு அனலைசிங்குள்ள வருவோம். அண்ட் மார்க்கெட் பியரிஷ் மூவ் வரணும்னா எங்கேருந்து இப்போதைக்கு நான் பார்க்குறேன்னா, இன் பிட்வீன் 25,200 ஆர் 25,150 இது 2 மட்டும் தான் என்னுடைய பியரிஷ் ஜோனு. மார்க்கெட் இங்கேருந்து தான் ஒரு ரெசிஸ்ட் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னே சொல்லலாம். ஓகேங்களா? இத தவிர மார்க்கெட் கேப் ஆகுது. 25,200க்கு மேல கேப் ஆகுது அப்படின்னா, நான் அதுக்கப்புறம் டேட்டா இனிஷியலைஸ் ஆகுறதுக்காக வெயிட் பண்ணுவேன். ஜஸ்ட் எனக்கு 10 to 15 பாயிண்ட்ஸ் கிடைச்சா கூட போதும். அதுக்கப்புறம் என்னுடைய கன்ஃபர்மேஷன் கிடைச்சு. பட் அதுவும் எனக்கு கன்ஃபர்மேஷன் இல்லாட்டி அந்த
என்ட்ரியும் கிடையாது. ஓகேங்களா? ஃபுல் டேவுலாம் நம்ம கவர் பண்ண போறது கிடையாது. நம்ம கவர் பண்ண போறது சம் ஒரு குயிக் ஸ்கேல்பிங் மட்டும் தான். அதுக்கு மேல நம்ம எதுவுமே ஃபோக்கஸ் பண்ண போறது கிடையாது. ஸோ இதுதான் என்னுடைய பிரைமரி வியூ ஃபார் நாளைக்கு மார்க்கெட்டுக்கு. அண்ட் மோஸ்ட் ரியாக்டிவ் பாயிண்ட் என்ன நான் வச்சிருக்கேன் அப்படின்னா, 25,000 அஸ் அ மோஸ்ட் பவர்ஃபுல் சப்போர்ட் ஃபார் டுமாரோ. ஓகேங்களா? 25,000 அண்ட் 2500 சாரி எஸ் 2500 அண்ட் 25,200 மோஸ்ட் பவர்ஃபுல் ரெசிஸ்டன்ஸ். இது 2 தான் நாளைக்கு மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ மார்க்கெட்டில் நீங்கள் புல்லிஷ் ட்ரேட் எடுக்கீங்கன்னா நியர்பை 2500லையும் ஆர் நியர்பை 25,200ல இருக்கீங்க அப்படின்னா லாஸ்ட் 15 மினிட் டேட்டா ஒரு சின்ன கவரிங் நடந்திருக்கான்னு பாருங்க. அப்படி கவரிங் நடக்காட்டி ஆப்போசிட் சைடு இனிஷியலைசேஷன் ஆகுது, அதை விட ஒரு 40 to 35% மேலே அதிகமாக இருக்கான்னு பாருங்க. அப்படின்னா மட்டும் அந்த ட்ரேடை கண்டினியூ பண்ணுங்க, இல்லாட்டி அதோட அந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஓவராலாக மார்க்கெட் வந்து நல்ல ஸ்ட்ராங்கர் புல்லிஸுக்கு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இதை தவிர வேறு என்ன நடந்தாலும் எனக்கு டேட்டா சேஞ்சு ஸ்ட்ராங்கராக அந்த சைடு வேணும். அண்ட் நாளைக்கு நான் புல் சைடில் தான் இருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அண்ட் நீங்களும் இது போல் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அனலைசிங் வச்சும் இந்த ஸ்கேல்பிங் ட்ரேடாக இருக்கட்டும், பொசிஷனிங் ட்ரேடாக இருக்கட்டும், வீக்லி ட்ரேட், இது எல்லாமே நீங்களும் ஒரு நல்ல ஒரு ஃபோக்கஸ்டான அனலைசிங் வச்சு ப்ராப்பரான ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோட ஃபாலோ பண்ணணும். அண்ட் இதை லேர்ன் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஃபுல் டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு நாளைக்கு மார்க்கெட்டுக்கான ரிவ்யூ அண்ட் வெட்னஸ்டே மார்க்கெட்டுக்கான அனலைசிங்கில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. பபாய்.